வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாஃப்ட் இட்லி பண்ணுறதுக்கான பேட்டர் எப்படி பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். எப்படி பஞ்சு போல் சாஃப்ட் இட்லி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபியை நான் 12 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இட்லி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும், அதே சமயத்தில் தோசையும் சூப்பராக வரும். இதுக்கு வந்து முதல்ல ஒரு பவுலில் 4 போர்ஷன் ஆஃப் இட்லி ரைஸ் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே உளுந்தும் அளந்துக்கலாம். இதோட ஒரு போர்ஷன் உளுந்தையும் வந்து இதோடையே சேர்த்து தான் ஊற வைக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வைக்கிறோம். நான் வெந்தயம் சேர்த்துக்க போகிறது இல்லை. இதை ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. நம்மளுக்கு இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது. நம்ம சேர்த்து தான் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரைண்டரில் வந்து இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அரிசியும் உளுந்து ஒன்றா வந்து நம்ம நல்லா மையாக ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். யூஸ்வலாக உளுந்தை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை தனியாக போட்டு நம்ம அரைப்போம். இது வந்து அந்த மெத்தட் கிடையாது. ஸோ இது வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இட்லி வரும். இப்போது இந்த அரிசி உளுந்தையும் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டே வந்து நல்லா நடுவில் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இந்த சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் இப்படி கையால் வந்து நம்ம இல்லைன்னா அந்த கிரைண்டருக்கே ஒரு ஸ்பேட்யூலா கொடுத்துருப்பாங்க, அதை வச்சோ நம்ம வந்து தள்ளி விட்டுக்கலாம். மேலே வர்ற அரிசியெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு ஸோ தட் அது நல்லா மையாக நம்மளுக்கு அரைஞ்சிடும். சைடில் எந்த அரிசி குருணை எதுவும் இல்லாதக்கி நல்லா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா அரைப்பட்டுடும். முடிஞ்சதுன்னா ஐஸ் கோல்டு வாட்டர் போட்டு அரைங்க. வெந்நீர் எந்த காலத்துலேயும் விட்டு அரைச்சிடக்கூடாது. வெந்நீர் வந்து விட்டு ஊற வைக்கிறதுக்கோ இல்லை அரைக்கிறதுக்கோ வெந்நீரை யூஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே நல்லா ஒரு கோல்டு வாட்டரோ ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ தான் விட்டு நம்ம அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்துலேருந்து அந்த இதை வந்து நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா அந்த மோட்டார் பக்கத்துலேயே அந்த இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதோட சூடு வந்து அதில் பட்டு நம்மளுக்கு வந்து இட்லி வந்து ஹார்டாகிடும். நம்ம உடனே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதை மாவை ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாவு பொங்க வைக்க போகிறீங்களோ அதை வந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக இல்லாமல் ஒரு ஹாஃப் மறையில் வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொங்கும் போது மாவு வந்து மேலே வந்து இடம் இருக்கும். இப்போது நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நான் சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா கையாலேயே இது நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணுறச்சு தான் நம்மளோட கை சூட்டுக்கு மாவு நல்லா பொங்கிட்டு வரும். கரண்டி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் கையே க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மாவை நல்லா கலந்துட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இதை வந்து நம்ம புளிக்க வச்சுட போகிறோம். கோல்டான பிளேஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு அவனுக்குள்ளே ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இல்லைன்னா நல்ல ஒரு பிளாங்கெட்டை சுற்றி வச்சிங்கன்னா ஒரு கபோர்டுக்குள்ளே நல்லா பொங்கிடும். இப்போ மாவு நல்லா பொங்கிடுச்சு. நம்ம இட்லி செய்யறதுக்கு அதை ரொம்ப கலக்க வேண்டாம் மாவை. அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து நம்மளுக்கு போயிட்டு சாஃப்டாக ரொம்ப இட்லி வராது. ஒரு இட்லி தட்டை கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாவை கொஞ்சம் லேசாக மேலோடு வந்து எடுத்து நம்ம வந்து இந்த இட்லி இதில் வந்து தட்டில் வந்து மாவை விட்டுக்கிறோம். இது மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு இட்லி பானையை வந்து தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து சுட பண்ணிவிட்டு அது நல்லா ஆவி வரும்போது இந்த மாவு இட்லி தட்டை மாவு விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு மூடிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அது நம்ம கையால் தொட்டு உள்ளே அமுக்கி பார்த்தாலே தெரியும் அது வந்து வெந்திருக்கான்னு. இப்போ நம்மளுக்கு இட்லி நல்லா வெந்துடுத்து. இதை உடனே எடுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டிலையோ தண்ணி நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கணும். ஒட்டாதைக்கு ரொம்ப அழகாக இட்லி நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி வந்து நம்மளுக்கு அழகாக வந்துடுது. இந்த மாவு அரைக்கும் போது தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு தண்ணி விடணும். ரொம்ப ஜாஸ்தி விட்டிங்கனாலும் மாவு வந்து கொடன்னு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து மாவு வந்து பொங்கி வராது. இப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டாக இட்லி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக பில்லோ சாஃப்டாக இருக்குது இந்த இட்லி. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட எண்டில் நிறைய டிப்ஸும் வந்து நான் சொல்கிறேன், அதையும் வந்து கேட்டுக்கோங்க.
உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கட்டாயமாக வரும். இதை வந்து நான் கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு மிக்சியில் வேணும்னாலும் அதுக்கு தனியாக ரெசிபி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன். இந்த மாதிரி மாவு வந்து நம்ம எப்போவுமே அரைக்கும் போது கலக்கும் போதும் வந்து நம்ம கையாலேயே வந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அவல் உளுந்தே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம அவல் சேர்க்க தேவை கிடையாது. இந்த மாவு தோசை, குழிப்பணியாரம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.